அதாவது ஆபத்து அப்படிங்கிறது ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் ஏற்பட்டுட்டே இருக்குது. அது சிறியதாகவும் பெரியதாகவும் மாறி மாறி ஏற்பட்டுட்டே இருக்குது. இப்படி ஆபத்து ஏற்படுறச்ச அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள விடுபட என்ன பண்ணணும்? சிறிய ஆபத்தாக இருந்தால் அதை கடந்து மேலே போயிடலாம். பெரிய விதத்தில் ஒரு ஆபத்து ஏற்படுறது அப்படின்னா அதை எப்படி எதிர்கொள்கிறது, என்ன பண்ணணும்? அந்த மாதிரி ஒன்று நடந்துட்டால் அது என்ன பண்ணணும்னே தெரியாது சில சூழ்நிலையெல்லாம் வந்தால். அதுக்கு பெரியோர்கள்லாம் திக்பிரமை அப்படின்னு சொல்லுவாள். திக்பிரம பிடிச்சுடுத்து அப்படின்னு சொல்லுவாள். அதாவது ஒரு நடு காட்டில் போய் மாட்டின்டா வழியே தெரியல, ஊருக்கு எந்த பக்கம் போகிறது அப்படின்னே தெரியல. இது கிழக்கா, இது மேற்கா, இது தெற்கா, இது வடக்கான்னு தெரியல, கிழக்கு மேற்கே தெரியல அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா? எந்த திசையை நோக்கி போகிறதுனே தெரியல. அப்படி ஒரு திக்பிரமை. அந்த மாதிரி எது மார்க்கம், எது இதுக்கு சொல்யூஷன், எதை போய் நாம் அன்றது அப்படிங்கிறத ஒரு புத்தியே நம்மளுக்கு வரலை. அந்த மாதிரி பல சூழ்நிலைகள் ஏற்படும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறச்ச என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஆபதி கிம் கரணீயம் அப்படின்னு. அதுக்கு பதில சொன்னார், ஸ்மரணீயம், நினைக்க வேண்டும். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம்பா, நினைக்கணும். நினைப்பது எப்படி இருக்கணும்னா நன்றாக நினைக்கணும். அது என்னது நன்றாக நினைக்கிறது அப்படின்னா முழு நம்பிக்கையோட வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் விஸ்வாசத்தோடு நினைக்க வேண்டும் அப்படின்னா யாரை நினைக்கணும் அப்படின்னா ஸ்மரணீயம் சரணயுகலம், 2 பாதங்களை நினைக்க வேண்டும். யாரோட 2 பாதங்களை நினைக்கிறது? அம்பாயாக. அம்பா அப்படின்னா அம்மாவுக்கு பேர். அம்பா அப்படின்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். அம்பாயாக சரணயுகலம் ஸ்மரணீயம். ஜெகதம்பிகை, உலகத்துக்கே தாயாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரி, ஜெகன்மாதா, அகிலாண்டேஸ்வரி, அப்பேற்பட்ட தாயை நினைக்கணும். தாயினுடைய 2 பாத கமலங்களை நினைக்க வேண்டும். நன்றாக நினைக்கணும், ஸ்மரணம் பண்ணணும் ஹிருதயத்தில்.